ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். குடும்பத்தில் உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு டென்ஷன் விட்டு இதை ஏடாவோட போடுவாங்க. ஏன்னா சனிபுரம் பார்க்கும்போது உங்களோட 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயம் நடக்கிறதுக்கான நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் அதில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஏன்னா குரு வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 3ஆம் அதிபதி. ஸோ 3 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்துருங்க. ஏன்னா வந்து 6ங்கிறது வந்து ரோகம். ஸோ சத்ருக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இன்சல்ட் பண்ணுறமான விஷயங்கள், இல்லைன்னா உடல் சம்மந்தமான விஷயம், ஒரு ஷோல்டர் பெயினோ இல்லை ஒரு முட்டி சம்மந்தமான விஷயங்கள், துடை சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பெயின் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான நிறைய இருக்குது. ஸோ அதனால் அதிபதியான சுக்கிரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது 3 இருக்கும்போது அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு, ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துருந்தோம். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ 5ஆம் வந்து குழந்தைகள் விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது குழந்தைகளாக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. சொல்லிய 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது, 6ஆம் அதிபதி வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கும். வேலையிலும் கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்களாக இருக்கும். ஸோ ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4ல் இருக்கும் பூமி சம்மந்தமான விஷயங்கள், ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சலையும் சில பேருக்கு ஏற்படுத்தலாம். 9ஆம் அதிபதி. ஸோ 9ன்றது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும். புதன் 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை ஏற்படுத்தும். பிரயாணங்களால் நல்ல லாபம் வந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிற மாதிரி, எனக்கு ஏதுடைய சாத்திரமாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து வேலை ஆட்களால் ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷன் இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஒரு சின்ன மன உளைச்சலையோ ஒரு பகைமை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. எனிமியாகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான குரு. ஸோ 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், அதாவது குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 12ஆம் அதிபதியான சனி வந்து 2ல் இருக்கும்போது ஏதாச்சும் சொல்லி அது நடக்காமல் ஐயோ இது பண்ணி ஆகணுமேங்கிறதுக்காக ஒரு மன உளைச்சல், அதுக்காக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வரதுக்கான இது சொல்கிறதாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து சொல்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்துக்காக நிறைய விரயம் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து